ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைக் சத்தத்தை விட என் சத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வந்திருக்கிறவங்க யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தமாய் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நாளிலே பலவீனங்களுக்கு மத்தியில் உங்கள் உறவு தேவனோடு இருந்ததை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என்று புதிதாய் கீபோர்டில் கை வச்சிருக்கிற அன்பான தம்பிக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அவர் ஃபஸ்ட்டு மேலே நிற்கும் போது அவர் விரலை பார்த்துருந்தீங்கன்னா நான் பார்த்தேன். ஆட்டோமேட்டிக்காக வாசிக்குது. ஒரு விரல் கீபோர்டில் இல்லாமலே கடைன்னு வாசிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டெல்லாம் நின்று போய் கரெக்டாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அங்கேருந்து டேவிட்ட சொன்னேன், தம்பி தன்னால் ஆடுது, முகம் மாறுது, எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையாய் எழுப்பி கொடுக்கிற அன்பான தம்பிகளுக்காக தேவனுக்கு மாத்திரமே நான் மகிமையை செலுத்துகிறேன். அல்லேலூயா. எப்போவுமே நான் பிரசங்கம் எடுத்தேன்னா ஐயா மாதிரி யாராவது வந்துடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அவங்கள்ட்ட கேட்பேன், பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்பேன். ஓகே சொல்லிட்டாங்கன்னா எனக்குள்ள நான் ஒரு தீர்மானம் பண்ணிப்பேன். இன்னும் கொஞ்சம் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் வாசிக்கணும், இன்னும் கொஞ்சம் நெருங்கி சேரணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு நினச்சிட்டு நான் அமைதியாக விட்டுருவேன். நான் ஐயாட்ட ரொம்ப பேசினதில்லை. ஐயா ஐயா ஏதாவது பேசுகிறீங்களா அப்படின்ன. இல்லை நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன் அப்படின்ட்டாங்க. தேவன் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தைகளை அநேக வார்த்தைகளாய் இங்கு நடத்தினவர்களை கொண்டும் சபை போதகரை கொண்டும் அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தார். சரி, இதுக்கு மேலே சான்ஸை விட்டுறக்கூடாது. எப்போவுமே சான்ஸ் எப்போ கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எதையாயிலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. போய் நின்றுடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ உட்காருங்க, வாசிங்க, போய் நின்று தைரியமாக சொல்லிடுங்க. வாய்ப்புகளை எப்போதும் தவற விடாதீங்க. வாய்ப்புகள் தவற விட்டுட்டோன்னு சொன்னால் திரும்ப கிடைக்காது. அதுக்கான திரும்ப சந்தர்ப்பதற்காக காத்திருக்கிற சூழ்நிலை வரும். தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புவார் என்று சொன்னால் அந்த காலங்களை தேவனுக்காக நீங்கள் பயன்படுகிற பாத்திரங்களாய் நீங்கள் மாறும்படியாய் விரும்புகிறேன். என்னையும் நான் கொஞ்சம் நிம்மதியாக அந்த வெயில் காலத்தில் மேலே கொஞ்சம் கொசுவெல்லாம் கட்டி இயற்கை காற்றுல கொஞ்சம் தைரியமாக படுத்திருந்தேன். நான் படுத்திருக்கும் போது அப்பப்போ கண்ணை மூடி திறப்பேன். நான் மட்டும்தான் இருப்பேன். திடீர்னு புலி வந்தால் என்ன பண்ணுறது, சிறுத்தை கடிக்கிற மாதிரியெல்லாம் நினைவில் வரும். என்னடா பண்ணுறேன்னு பார்த்தா திடீர்னு நியூஸ் வருது, இங்கே சிறுத்தை வந்துருச்சுன்ட்டு. மாடியில் படுத்திருந்தேன் கொஞ்சம் நிம்மதியாக. வீட்டில் எல்லோரும் சேர்ந்து என்னை பேக் பண்ணி நேற்று மாடியில் படுப்பதற்கு கொஞ்சம் யோசித்தேன். எங்கள் ஜெபாட்ட, அம்மா ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுமா அப்படின்னேன். ஏன் அப்படின்னுச்சு. ஒருவேளை சிறுத்தை வந்தா அதை நான் வெட்டிடலாம்ல அப்படின்னேன். சித்தப்பா நீங்கள் வெட்டவும் வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், வச்சுருந்த பைபிளு நோட்ஸு எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நான் கீழே கொண்டு வச்சிட்றேன், நீங்கள் கீழே படுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. மேலே நிம்மதியாக இருந்தோம். இப்போ சிறுத்தை எல்லாரையும் வீட்டு கூடாரத்துக்குள்ளே அடைச்சி வச்சிருச்சு. ஆனாலும் கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் சொல்லுவோம் அவரை பார்த்து கூட அப்பாட்ட உண்மையாய் சொல்லுங்கள். வாருமையா அப்பாட்ட சொல்லுங்களேன். இயேசுவே வாருமையா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் பா
இது உம்முடைய நேரம் ஆண்டவரே. உம் ஜனங்கள் சத்தத்தை கேட்கிற நேரம் ஆண்டவரே. மனுஷரின் சத்தத்தை அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவ சத்தத்தை கேட்கிற நேரத்திற்கு நேராய் உம் பிள்ளைகளை பிதாவே நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் உம் ஜனங்களோடு பேசுகிற நேரமாய் இவைகள் மாற பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம் ஜனத்தை எதற்காக பிடித்து கொண்டீரோ, எதற்காக வேறு பிரித்தீரோ, அதன் நோக்கத்தை உம் ஜனத்தின் உள்ளத்தில் வைக்கத்தக்கதாய் ஆலயத்தில் வைத்திருக்கிற உடைய மகிமை பிதாவே உம் ஜனங்களை மறைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா. நீங்க இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. நீர் எங்கள் ஆறுதலாய் வெளிப்படத்தக்கதாய் தேவ பிரசன்னம் ஜனங்களை ஆளுகை செய்வதாக. தேவ பிரசன்னம் ஜனங்களை ஆளுகை செய்வதாக. சந்தராபராதியம் தரலபாரபாபா ஏகந்தலரா சதரலரா தேரா பல்பராதரா நராஷந்தரா. ஓ அப்பாட்ட சொல்லுங்களேன். தேவ பிரசன்னம் மறைப்பதாக, தேவ பிரசன்னம் மறைப்பதாக, தேவ பிரசன்னம் ஜனத்தை மறைப்பதாக. கிருபையாய் ஜனத்தின் மேல் இறங்கி வருவீராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் மகிமை செலுத்தலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் மகிமை செலுத்தலாம். அப்பிரோஜனமா நிக்கிற உம்முடைய வேலைக்காரன் மாத்திரமே உங்க வேலையை செய்வதற்கு நீங்க பாக்கியம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. உங்க வேலையை செய்வதற்கு கிருபை தந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. எங்களை நம்பி தந்திருக்கீங்க ஆண்டவரே. இவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல, உடைய கிருபை. ஜனத்திற்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை லகுவாய் புரிந்து கொள்ளத்தக்கதாய் பேசுவதற்கு தேவனே கல்விமானின் நாவை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜனங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறவர், பெருமூச்சுகள் சத்தங்களை கவனிக்கிறவர் ஆண்டவரே. பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தமாய் ஆண்டவரே ஜனத்தை நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எங்களை முற்பிதாக்களின் வாழ்க்கைகளை பிதாவே நாங்கள் கண்டு பிரமித்து உம்மோடு நெருங்கி சேருகிற ஸ்லாக்கியங்களை தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீதமுள்ள நேரத்தை சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஆளுகை செய்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தையை நான் வாசித்து அந்த வார்த்தையை நான் தெய்வ சமூகத்தில் கொஞ்சம் தியானித்து கொண்டிருந்த நேரத்தில் அதற்கு ஒரு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு தலைப்பு ஒன்றை கொடுத்தேன். நான் எப்போதுமே நான் பிரசங்கத்திற்கு ஆயத்தப்பட்டு வருகிற பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையை எதிர்பார்ப்பது உண்டு. ஆராதனை நேரங்களில் போதகர் அவர்கள் ஜெபிக்கிற நேரத்தில், அவர்கள் நடத்துகிற நேரத்தில், தேவனே என்னை உற்சாகப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நான் வழக்கமாக தெய்வ சமூகத்தில் நான் வந்து அமர்கிற பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்தில் கேட்பது உண்டு. இந்த நாளிலே அநேக வார்த்தைகளை சபை போதகர் அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதில் ஒரு வார்த்தை நான் எழுதி வைத்திருந்தேன். நமக்கு இருக்கும் இந்த பலத்தோடு இந்த காலங்களில் நாம் நடப்போம். பைபிளில் வசனம்ல நமக்கு இருக்கும் இந்த கொஞ்ச பலத்தோடு நாம் இந்த காலங்களில் நடப்போம் என்று சொல்லி
ஜெபிக்கும் பொழுது, உங்களோடு பேசும் பொழுது சபை போதுகிறவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார். துவக்க ஜெபத்தில் அநேக முறை சொல்லும் பொழுது காலங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருந்தார். நானும் சில காலங்களை உங்கள் உள்ளத்தில் நான் பதித்து போகும்படியாக விரும்புகிறேன். அவர் சொல்லும்போது சொன்னாங்க, எங்களுடைய காலங்கள், நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டே இருந்தார்கள். நான் ஒரு தலைப்பின் கீழாய் ஒரு வசனத்தை நான் ஆதாரமாய் வைத்து நான் செய்திக்கு நேராய் நான் கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். ஒன்றே ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்கிற ஒரு தலைப்பின் காரியத்தை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பதிக்கும்படிய விரும்புகிறேன். நீங்கள் யார் இந்த காலத்தில்? இந்த காலத்தில் நீங்கள் யார்? பக்கத்தில் கைப்பிடிச்சு, நீங்கள் யார் இந்த காலத்தில்? நோவாவின் வாழ்க்கையின் அடிப்படையாக வைத்து இந்த தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் யார், அல்லது நீங்கள் யார் இந்த காலத்தில்? நம்ம பொதுவாக கோபத்தின் உச்சம் வந்துச்சு வச்சுங்களேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு ஒன்று எனக்கு பதில் தெரியாமல் இருக்கும், இல்லை அந்த கேள்வி அவன் ஏன் என்கிட்ட கேட்குறாங்கிற கோபத்தில் ஒரு வார்த்தை கேட்போம். என்ன கேட்போம்? Who are you? நீ யாரு? என்கிட்ட கேள்வி கேட்பதற்கு நீ யார்? ஒன்றே ஒன்று உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வாழுகிற இந்த காலத்தில் நாம் யார்? வேதத்திலிருந்து சில அடிப்படை வசனங்களையும் நம் முற்பிதாக்களின் வாழ்க்கையையும் நமக்கு காண்பித்து கொடுத்து, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எப்படியாக வாழ்ந்தார்கள், நாம் வாழுகிற இந்த காலத்தில் நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக வாழும்படிக்கு தேவன் விரும்புகிறார் என்பதை நமக்கு தந்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு நான் கடந்து போகும்படியாய் நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Who are you at this time? நான் இந்த காலங்களில் நான் யார்? Who am I at this time? நான் யார் இந்த காலத்தில்? நீங்கள் இந்த காலத்தில் யார்? தெரியும், நமக்கு தெரியும். நம்ம அவங்கள்ட்ட கேட்டோன்னா பொதுவாகவே ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால் தெரியாத ஒரு நபரை கேட்போம். நீங்கள் யார்? உங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு, உங்களை பற்றின விளக்கங்களை எனக்கு நீங்கள் சொல்லுவதற்கு இந்த கேள்விகளை கேட்பது வழக்கமாக நாம் வைத்திருக்கிறோம். நீங்கள் யார்? இன்னைக்கு நம்ம பற்றியே வேதத்திலிருந்து, வேதத்தின் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தைகளை வைத்து நான் யாரு, வேதத்தின் அடிப்படையில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அல்லேலூயா. பயப்படாதீங்க, சந்தோஷமாவே இருங்க. அல்லேலூயா. இதில் வேதத்தில் ஒன்றும் பயமாத்துறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிறுத்தை வருதுன்னு வேணா ஊரில் வேணா பயமாத்துட்டோம், ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கிராமத்தில் ஒரு வயது முதிர்ந்த துறவி ஒருத்தர் இருந்தாராம். துறவினா தெரியுமா அவங்களுக்கு? முற்றும் திறந்த சாமியார். என்ன, ஒரு கிராமத்தில் எதுவுமே வேண்டாம், எனக்கு எந்த இதுவும் தேவையில்லை, ஒரு வயசு முதிர்ந்த ஒருத்தர் துறவியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராம். அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாலிப தம்பிங்க அவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் கூடவே எப்போவுமே இருப்பாங்க. அசிஸ்டன்ட் சொல்லுவாங்கள்ல, இப்போல்லாம் சொல்லுவாங்கள்ல அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், உதவி செய்கிறவர்கள். அப்படி அவருக்கு இந்த துறவிக்கு 3 வாலிபர்கள் அவருக்கு உதவி செய்வதற்கு எப்பவும் கூடவே இருந்தாங்களாம். அப்போ இந்த 3 பேரையும் என்ன சொன்னாராம், உங்களை எனக்கு அப்புறம் எல்லாவற்றிற்கும், எனக்கு என் வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு நான் தலைமை பொறுப்பை உங்களுக்குள்ள யார் ஏற்க போறா என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு பிரதிஷ்டை செய்ய போறேன், எல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். உடனே இந்த 3 வாலிபர்களும் தங்களுக்குள் இருந்த திறமைகள் என்ன, நாம தேறினவன் எவனும் எப்படி இருப்பானா, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பானா. இவங்க என்ன பண்ணாங்களாம், தான் குரு எப்படி செஞ்சாரோ அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்து காமிச்சிடணும், அவருக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி எல்லாம் செஞ்சு காமிச்சு சொல்லிட்டு இந்த 3 பேரும் யோசனை செய்து கொண்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த துறவி என்ன பண்ணாரா, அந்த 3 பேரையும் கூப்பிட்டு, இங்க 3 பேரும் இங்க வாங்க,
ஆளுக்கு ஒரு பவுன் கையில் காசு கொடுத்தாராம். இந்த அசிஸ்டண்டா மாற விரும்புகிறவர்களுக்கு இந்த 3 பேர்த்துக்கும் இந்த 3 காசையும் ஆளுக்கு ஒரு காசை ஒரு பவுனை கையில் கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு இந்த 3 பேருமே இந்த காசை, இந்த 1 பவுனை யாருமே பார்க்காத மாதிரி புதைச்சி வச்சிருங்க. நீங்க புதைக்கிறத யாருமே பார்த்துடக்கூடாது. அப்படி கொண்டு புதைச்சி வச்சிடணும். உங்களுக்குள்ளே யார் அப்படி புதைக்கிறீங்களோ அவங்க தான் எனக்கு அடுத்து வருகிற சீசனா இருக்க போறீங்க. அல்லேலூயா. எனக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா வாங்கின வேகத்தில் நேராக கொண்டு வச்சு யாருமே பார்க்காத மாதிரி வேலையை முடிச்சிருப்பேன். நாங்களும் அப்படிதான். எனக்கு துணைக்கு ஆள் இருக்குது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 பேரும் அந்த காயினை வாங்கிட்டு 3 திசைகளாய் பிரிந்து போறாங்களாம். 3 திசைகளாய் பிரிந்து போயிட்டு இந்த காசு, ஏன்னா என்னோட பழக்கம் என்ன தெரியுங்களா, நம்ம ஒளி வைக்கிறோமோ இல்லையோ அவன் வைக்கிறத நம்ம பார்த்துடணும். என்ன தீர்மானம் போட்டிருக்கிறாரு முனிவர், என்ன சொல்லியிருக்கிறாரு, துறவி என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க வைக்கிற காசை யாருமே பார்த்துடக்கூடாது. அதனால நான் வைக்கிற காசை அவங்க பார்க்கறாங்களோ இல்லையோ, அவங்க 2 பேர் வைக்கிற காசை நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு இந்த 3 பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி வந்துருச்சு. எப்படியாவது அவன் வைக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் கேட்பாரு, அவன் வச்சது உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு. எனக்கு தெரியும் சொல்லிட்டேன்னா அவருக்கு அடுத்த துறவி நான் தான். இப்படி சொல்லிட்டு 3 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா போறாங்களாம். அதுல முதல்ல போன ஒரு நபர் ஒரு உட்பகுதியில கொண்டு போயிட்டு கொஞ்சம் மறையா வச்சுட்டாரு. 2வது ஒருத்தர் அவரும் தெரியாம கொண்டு ஒளி வச்சுட்டாரு. இந்த 3வது நபர் தனியா சுத்தி 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 தேடிட்டு திரும்ப வந்துட்டாரு. இந்த 3 பேருமே எங்க காயினை வச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கூப்பிடுறாரு, வாங்கப்பா வச்சுட்டீங்களா, ஒளி வச்சுட்டீங்களாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த 3 பேர் வந்த உடனே நபர் 1 கூப்பிட்டு, உன் காசை, உனக்கு கொடுத்த பவுனை ஒளி வச்சுட்டியாப்பா? வச்சுட்டேன் ஐயா. யாருக்காவது தெரியுமான்னு வச்சது? யாருக்குமே தெரியாது. அப்படியா? அப்படி ஓரமா நில்லு. 2வது நபர், நீங்க வாங்க, எங்க வச்சீங்க, ஒளி வச்சுட்டீங்களா? வச்சுட்டேன். அது எங்க வச்சீங்க? சொல்ல மாட்டேன், யாருக்குமே தெரியாம நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரா. இந்த 3வது நபரை கூப்பிட்டு இருக்கிறாரு, எப்பா நீங்க வாங்க, உங்க காசை எங்க வச்சீங்க, ஒளி வச்சுட்டீங்களா? இப்படி கையை எடுத்து, இங்க பாருங்க வச்சிருக்கிறேன். தான் கையில் அந்த காசை காமிச்சாராம், இந்த 1 பவுனை. இங்க பாருங்க நான் வச்சிருக்கிறேன். டே, அவங்க 2 பேரும் கொண்டு ஒளி வச்சுட்டு வந்துட்டாங்க, நீ மட்டும் என்ன கையிலேயே வச்சிருக்கிற? உன்னை நான் ஒளி வைக்கத்தானே சொன்னேன். அப்ப இந்த 3வது வாலிபர் சொன்னானா, கையை மட்டும் இப்படி உயர்த்தி மேலே இருந்து என்னை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு மறைவா என்னால் ஒன்றைத்தையும் ஒளி வைக்கவே முடியல. அவர் பார்வைக்கு, அவர் கண்ணுக்கு மறைச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் ஒளி வைக்க போகிறேன், அவர் என்னை அங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பார்வைக்கு மறைச்சு என்னால் வைக்க முடியல. அவங்க 2 பேரும் வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க, என்னால் வைக்க முடியலையே. அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த துறவி அந்த வாலிபனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து, நீ தான் என் உத்தமமான சீசன் சொன்னாரா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வைக்கு நாம் அநேக காரியங்களை மறைத்து விடலாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாகவோ ஒரு காரியங்களையும் மறைக்க முடியவே முடியாது. ஆமாவா? நம்புறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இந்த காலத்தில் நீங்கள் யார்? ஐயா, நம்ம கையில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒருவேளை நம்மளை நம்பி யாராவது கொடுத்திருந்தாங்க, நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் உத்தமர்களாயிருந்தார்கள். நான் வாழும் இந்த காலத்தில் நான் யார் என்பதை மாத்திரம் வேதத்திலிருந்து நாம் கண்டுபிடித்து கற்றுக்கொண்டு தேவனுக்கு நாம் சித்தமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நமக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதம் வேணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்.
எனக்கு இவ்வளவு தரணும், என் தேவைகள் மிகுதியாய் உண்டு, எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாமே கிடைக்கும். அவர் எதிர்பார்க்கிற, அவர் உன் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்களை, எதிர்பார்க்கிற விஷயங்களை நாம் செய்ய தீர்மானித்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நாம் எதிர்பார்த்திராத நேரங்களில் தேவன் உச்சிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறதுல உண்மையுள்ள ஆண்டவராயிருக்கிறாரு. இங்க ஒன்றும் இல்லைன்னா என்னதான் போராடினாலும் சரி தாமதமாய்கொண்டேதான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனத்தை நான் ஆதாரமாய் வைத்துக் கொள்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 84 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கவனித்து பாருங்கள். இன்னைக்கு நீங்க அநேக வார்த்தைகளை, கிருபைகளை குறித்த வார்த்தைகளும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அநேக வார்த்தைகள் தேவன் கிருபையை தருவார், கிருபை இல்லாம வாழ முடியாது, கிருபை எல்லாவற்றிற்கும் தேவை என்று சொல்லி அநேக வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். இந்த நாளிலே 11ஆம் வசனம் சொல்கிறது, 2வது பகுதியில், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உத்தமமாய் யார் நடக்கிறார்களோ அவர்கள் தேவ கரத்துல நன்மையை வாங்காம இருந்தது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே உத்தமமாய் நடப்பதற்கு யாரெல்லாம் தீர்மானித்திருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்ந்த காலங்களில் யாரெல்லாம் தீர்மானித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தேவன் தமது கரத்தின் நன்மையை ஒரு காலமும் தடை செய்ததே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். பக்கத்துல கைப்பிடிச்சு, உங்களுக்கு நன்மை கிடைக்கும், பாக்கியம் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 84 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் தந்தருளுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, கிருபையை மாத்திரம் வாங்கிடுங்க ஆண்டவர்கிட்ட. கிருபையை வாங்கிட்டீங்கன்னா எந்த காலங்களிலும் உங்களை கைவிடவே விடாது. வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்படின்னா தேவன் யாரு அவர் சமூகத்திலே அவர்கள் வாழுகிற காலங்களிலே உத்தமமாய் நடக்கிறார்களோ தேவன் அவர்களுக்கு நிச்சயமாய் நன்மையை செய்வார். அந்த மேல் பையில கொடுக்கப்பட்டிருக்குல்ல, உத்தமமா நடந்தீங்கன்னா கிருபை கிடைச்சிரும். நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசிங்க. எனக்கு நேரம் ரொம்ப குறைவு, நான் வேகமாக பேசக்கூடாது என்பதற்காக நான் நிதானமாய் பேசுகிறேன். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார், அவர்களுக்கு கிருபை கொடுக்கிறாரா. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் சிலருடைய வாழ்க்கையை நான் காண்பித்து கொடுக்கிறேன். அந்த வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் நீங்கள் யோசித்து அந்த பகுதிகளை எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. உத்தமமாய் வாழுகிறது லகுவான காரியம் இல்லை. என்னை பாருங்க, உத்தமனா என்ன? நம்ம உத்தமன்னு சொல்லிட்டாலே யார் ஞாபகம் வரும் தெரியுமா? பார்த்தீங்களா, யோபு. ஒருத்தர் நோபான்ட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமன்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்து வருது, யோபு அவனை போல ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்ததே அவர் தான். அல்லேலூயா. அப்படின்னா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உத்தமனா என்ன? உத்தமனா என்ன? உண்மையாய் அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை வேறு, உத்தமம் வேறு. 3 வார்த்தைகள் 3 குணங்களை ஒன்றாய் உள்ளடக்கியது உத்தமம். 3 குணாதிசயங்களை ஒன்றாய் உள்ளடக்கியது உத்தமம்.
அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு யார் அவர்கள் வாழுகிற காலங்களுக்குள்ளே. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஒரு வார்த்தையை நீங்கள் அதை கோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, கவனிச்சு பாருங்க, நோவா என்கிற ஒரு மனிதன் தன் வாழ்ந்த காலங்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். போதும், நான் இதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த காலத்தில் நீங்கள் யார் என்பதை இந்த பகுதிகள் மூலியமாக உங்களை நீங்களே சித்தரித்து படம் பிடித்து உங்களுக்கு காண்பித்து கொள்ள முடியும். நோவா தான் வாழ்ந்த காலங்களுக்குள்ளே அவன் நீதிமானாய் உத்தமனாய் இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நாம் வாழுகிற இந்த காலங்களிலே நீங்களும் நானும் யார்? இது வேதத்தில் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. இது இந்த நான் வாழுகிற இந்த காலத்தில் நம்ம பொதுவாக சொல்லுவாங்க, நம்முடைய அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டிலாம் ஒரு கதையை சொல்லுவாங்க. நாங்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், இப்போ இப்படி இருக்குது. நாங்கள் அப்போ ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து நாங்கள் படித்து இவ்வளோ மார்க் வாங்கணும், இப்போ எல்லா வசதியும் இருக்குது. கவனித்து பாருங்களேன். நோவா சொல்றாரு, நோவா குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். இன்று நான் வாழுகிற இந்த காலத்தில் நான் யார்? உத்தமனோ நீதிமானோ? நமக்கு நம்ம சொல்றோம்ல, அப்படின்னா வனாந்தரத்தில் நம்ம சொல்லுவோம், என் வாழ்க்கை வனாந்தரம் மாறி இருக்குன்னு, வனாந்தரத்தை விட என் வாழ்க்கை மோசமா இருக்கு நம்ம சொல்லுவோம். இவைகள் எல்லாம் வார்த்தை. வனாந்தரத்தை போல என்பது வார்த்தை. ஆனால் வனாந்தரத்தில் நிஜ வாழ்க்கையில் வனாந்தரத்தில் வாழ்ந்த பொழுதும் தேவனுக்காக உத்தமர்களாய் வாழ்ந்து காண்பித்தார்கள் முற்பிதாக்கள். ஆனா அந்த சூழல் நமக்கு என்னன்னு தெரியவே தெரியாது. வனாந்தரம் என்பது வார்த்தையா சொல்லப்படுகிறது, ஆனால் வாழ்க்கையில் அனுபவிக்கவில்லை. ஆனால் வாழ்க்கை முழுவதும் வனாந்தரத்தில் கழித்தவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் தன் வாழ்ந்த காலத்தில் தேவனுக்கு உத்தமனாய் வாழ்ந்தான் என்று சொல்லி. ஐயா, நோவாவின் காலத்துல ஃபேன் இல்லை, லைட் இல்லை, இரவு அவங்க எல்லாம் வெளிச்சத்தை, இயற்கையாக வருகிற வெளிச்சத்தை வச்சு வாழ்ந்தாங்க. இயற்கையாக வருகிற காற்றை வைத்து வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நமக்கு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் இருக்குது. நமக்கு தட்டுனா சில்லுன்னு காற்று வீசும், வேத்து ஓடிச்சுன்னா உடனே இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேனும் போட்டுடுறோம். ஆனால் சொல்றது என்ன தெரியுங்களா? அவங்க வாழ்ந்துட்டாங்கப்பா. அவங்க காலத்துல எல்லாம் ஆண்டவர் பிரத்யேகமாய் பேசினார். அவருடைய காலங்களிலே ஒன்றுமில்லை, ஆனால் இப்பொழுது பாவம் பெருக்கி ஓடுகிறது சொல்லி நாம் தப்பி போவதற்கு வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நோவா சொல்லுகிறார், நான் வாழ்ந்த என் சூழ்நிலையில் என் காலங்களில் என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பதாக நான் உத்தமனாய் வாழ்ந்து காண்பித்தேன். இந்த காலங்களில் நான் யார் என்பதை இந்த வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி. நான் என்னைய செய்திக்குள்ளே போகவில்லை, கவனித்து கொண்டே இருங்கள். உத்தமமாய் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் நன்மையை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் காலங்கள் கடந்து போகட்டும், காலங்கள் கடக்கும், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையோ ஒருபோதும் மாறவே மாறாது. ஆபிரகாமின் வாழ்க்கையை சொன்னார், தேவன் நிறைவேற்றி முடித்தார். கிருபையை விட்டுறாதீங்க, கிருபையை கேளுங்க. வேதம் சொல்லுது சங்கீதத்தின் புஸ்தகத்துல, உண்மை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். என்ன நன்மை? தேவன் கேடகமாயிருப்பார், தேவன் கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நிச்சயமாகவே கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்களை பாதுகாக்கிற கேடகமாய் அவர் இருக்கிறார். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, உத்தமனா இன்னும் 3 சொன்னீங்களே, நான் அதை வாசிச்சு பார்த்தேன். நான் ஒன்று, நேர்மை, பொறுப்பான காரியங்களை செய்கிறவன்,
தங்கள் வழிகளிலே நீதியாய் நடக்கிறவன். ஹானஸ்ட், ரெஸ்பான்சிபிள், மாரல் வே. நேர்மையாய் நடக்கிறவன், பொறுப்பான காரியங்களை செய்கிறவன், தான் செய்கிற எந்த காரியங்களிலும் அவன் தன் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறவன், அவன் போகிற எந்த வழிகளிலும் தேவ நீதியை நிறைவேற்றுகிற இந்த 3 குணத்தையும் உள்ளடக்கியதுதான் உத்தம குணம். அல்லேலூயா. இந்த காலங்களில் நான் யார்? நேர்மை இருந்தா பொறுப்பு இல்லை, பொறுப்பு இருந்தா நீதி இல்லை, நீதி இருந்தா நேர்மை இல்லை. ஆனால் நோவா வாழ்ந்த காலத்தில் அவன் சொல்லுகிறான், நான் வாழுற இந்த காலத்தில் எனக்கு ஜீவனை தந்த ஆண்டவருக்கு நான் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லலானே, எங்கே பார்த்தாலும் பாவத்தின் உச்சத்தில் இருக்கிறோனே, பாவங்களை பருகிற ஜனங்களுக்கு மத்தியில் வாழுகிறேன். ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுங்களா? நீ வாழுகிற இந்த காலத்துல சரித்திரங்கள் சொல்லணும் உங்களை பற்றி. இவன் வாழ்ந்த இந்த காலத்தில் அவன் தேவனுக்கு உத்தமனாயிருந்தான். உங்க பேரை சொல்லு ஆண்டவரே. நோவாய் குறித்து சொல்லுகிறார்ல, நோவா தான் வாழ்ந்த காலத்தில் அவன் நீதிமான உத்தமனுமாயிருந்தான். தேசத்துல சொல்லப்படணும், நம் ஜீவன் போவதற்கு முன்பாக சொல்லப்படணும். என்ன தெரியுங்களா? இவன் வாழ்ந்த இந்த காலத்தில் அவன் தேசங்களிலே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் தேவனுக்காக வாழ்ந்தான். தேவன் அவரை கொண்டு அவர்கள் மூலியமாக தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஜனங்கள் அவர்களை கொண்டு திருப்பப்பட்டார்கள் என்று சொல்லி தேசத்துல சரித்திரங்கள் எழுதப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு, இந்த காலங்களில் நீங்கள் தேவனுக்குரிய உத்தமர்கள். அல்லேலூயா. ஒன்று, நேர்மை இருக்கணும், ஹானஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது, ரெஸ்பான்சிபிள், அதாவது நாம் செய்கிற காரியங்களில் ஒரு பொறுப்பு இருக்கணும். நான் இந்த காரியத்தை செய்கிறேன்னா அந்த காரியத்தின் தாற்பரியந்தங்களை அறிந்தவர்களாய் பொறுப்பாக செயல்படணுமா? அல்லேலூயா. மூன்றாவது, மாறல்வே. நான் செய்கிற எந்த காரியங்களிலும், நான் போகிற எந்த வழிகளிலும் தேவ நீதியை விளங்க பண்ணுகிற மனிதனான இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த 3 குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு மனிதன் தான் உத்தமனாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே சங்கீதத்தில் நீங்க வாசிக்கலாமா? 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 12வது வசனம். நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க. 12, 4, 5 இது 3 வாசித்து பார்த்தீங்கன்னா, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான், உம்முடைய வீட்டில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், உண்மையில பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எது வந்தாலும் அவருடைய ஆலயத்திலிருந்து அவருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக எப்பவும் காத்திருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு எவைகள் வந்தாலும் அங்கே இருந்து வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய வீட்டில் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், உம்மை நம்பி இருக்கிற மனுஷன், இது 3 பேருக்குமே ஒரே வார்த்தை, பாக்கியவானா. அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா. கரங்களை தட்டி, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. உம்மை நம்புகிறவர் பாக்கியவான்,
உம்மிலே பலன் கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய ஆலயத்திலே தங்கி இருக்கிறவன் பாக்கியவான். நான் பாக்கியவான் உம் அன்பையே. அல்லேலூயா. பக்கத்துல முகத்தை பார்த்து நீங்க எல்லாம் பாக்கியவான்கள் ஐயா, சந்தோஷமா சொல்லுங்களேன். காசு கேட்டால் தான் நம்ம இல்லைன்னு சொல்லிவிடுவோம். வார்த்தை தானே, சொல்லலாமே, சந்தோஷமா சொல்லலாமே. நமக்கு இருக்கா, ஏதாவது இருக்கா பிரதர்? முதல்ல எனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம அப்படியே பையில அப்படியே, நம்ம பெஞ்சமின் இருக்காங்கல்ல, நான் ஸ்கூலில் படிக்கும்போது அண்ணன் ரொம்ப நல்லா தெரியும். அப்போது இந்த அரியலூரில் ஆப்பிள் கேக்குன்னு ஒன்று வைப்பாங்க, நல்லா உள்ள பெருசு இருக்கும். அந்த ஆப்பிள் கேக்கை பாக்கெட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு எங்கள் கூட தான் இருப்பார். எப்படி சாப்பிடுவார்னு தெரியாது, பைக்குள்ளேயே உடைப்பார், பேசிக்கிட்டு அப்படிம்பாரு, அவ்வளோதான் முடிச்சிடுவார். அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் ஆப்பிள் கேக்கு தின்றுக்கிறாருங்கிற விஷயம். அதுவும் அவராக சொல்லணும், நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. வார்த்தை தானே, சொல்லுங்க பாக்கியவான்கள் நீங்கள். அவர் ஆலயத்தில் தங்கியிருக்கீங்கல்ல பாக்கியவான், அவரை துதிக்கிறீங்கள நீங்க பாக்கியவான், அவரை நம்பி இருக்கிறீங்களே நீங்க பாக்கியவான். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்குரிய பலனெல்லாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா? அப்போ நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு 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 நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். தாமதம் ஆகலாம் ஐயா, தேவன் தந்திருக்கிற வார்த்தை, உங்களோடு பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை தாமதம் ஆகலாம், ஆனால் ஒரு காலமும் அதை தடுக்க முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறேன், இவைகளெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் நோவாவை குறித்து நீங்கள் வாசிச்சிங்களே, திரும்ப அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாமா? நோவாவை குறித்து 6ஆம் அதிகாரத்தின் 9வது. ம் 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 போதும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்லுது? அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், அவர் வாழ்ந்த காலத்துல பாவங்கள் குறைவு, அவர்கள் வாழ்ந்த காலத்துல இப்படியெல்லாம் இல்லையே அண்ணன், ஆனா நம்ம காலத்துல இருக்குதே. அப்பாவோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த காலத்திலேயே அவன் உத்தமனாய் வாழ்ந்திருக்கிறான் அல்லவா? அதனால உன்னை வைத்திருக்கிறது, நம்மை வேறு பிரித்தது, ரத்தத்தை கொழுத்து மீட்டது எல்லாமே நாம் வாழுகிற இந்த காலங்களிலே அவருக்காக உத்தமர்களாய் வாழ்ந்து காண்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம நீங்க நினைக்கலாம் அவங்க காலத்துல ஒண்ணுமே இல்லைன்னு. இப்ப இருக்கிறத விட அப்ப இன்னும் அதிகமா தான் இருந்துச்சு. இல்லையா சொல்லுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவனால் வேறு பிடிக்கப்பட்ட நோவாவோ கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். இல்லையா சொல்லுங்க. நீங்கள் வாசிக்கலாமா? நீங்கள் வாசிக்கலாம். அதே புஸ்தகத்துல 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிறது என்றும். கவனிங்களேன், இங்க சொல்றாரு, இந்த காலத்தில் நான் கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ்ந்தேன். எப்ப தெரியுங்களா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாயிருந்தது. இந்த காலத்தில் நோவா என்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாராம். ஹலோ ஹலோ. வேதம் சொல்லுகிறது, பூமியெங்கும் பாவம் பெருகினதாம். பாவம் பூமியெங்கும் பெருகி இருக்கிற காலத்தில் நோவா என்கிற ஒரு மனிதன் மாத்திரம், நான் தேவனுக்கு உத்தமமாய் வாழுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கலாமா? திரும்ப காண்பித்து கொடுக்கிறேன். 6ஆம் வசனத்துல, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. படைத்தவருடைய இதயமே வருத்தப்பட்டு விசனப்படுகிற காலங்களில், இந்த காலங்களில் ஒருவர் நீதிமானாய் உத்தமனாய் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பான தேவ ஜனமே, இந்த காலங்களை நாம் கடந்து போனாலும்
இனி வருகிற காலங்கள் கடக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் நோவாவை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேசமெங்கிலும் பாவம் பெருகிருக்கிற காலங்களில் ஒருவன், நான் இந்த காலத்தில் தேவனுக்காக உத்தமமாய் வாழ துடிக்கிற ஒரு மனிதனுடைய இதயம் ஒன்று உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகள் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. கவனித்து பாருங்களேன், 5 to 7 வரைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும் இந்த காலத்தில் நான் கர்த்தருக்காக வாழ துடிக்கிறேன். ஐயா, தேசத்திலே பாவம் பெருகும், பூமியிலே பாவம் பெருகும். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காலம், ஒரு விருப்பம் உண்டு. உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் உண்டு. பாவம் பெருகியிருக்கிற காலத்தில் என்னை ஆராதிக்கிற, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற என் பிள்ளை உத்தமமாக எனக்காக வாழ்ந்து காண்பிக்க முடியுமோ? இது தேவ இதயத்தின் அங்கலாய்ப்பு. இது தேவ இதயத்திலிருந்து எழும்புகிற பெருமூச்சு. இவைகள் யாவும் என் பிள்ளை இந்த தேசத்தின் பாவத்தின் பெருக்கத்திலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எனக்காக வாழுகிறவனாய் மாற முடியுமோ? ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். என்ன தெரியுமா? படைத்த எல்லாவற்றையும் நானே அழிக்க போறேன். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல, தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கேடா இருந்தது. மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, தான் அவர்களோடு பூமியோடு கூட அழித்து போடுவேன். தேவன் உண்டாக்கின சகலவற்றையும் அழித்து போடுகிற மனப்பான்மை உள்ள காலங்களில் ஒரு மனிதன் மாத்திரம் தேவனுக்காக வாழும்படியாக தீர்மானம் பண்ணினான். உத்தமனாயிருந்தான். இந்த உலகமே அழிந்து போனாலும், இந்த உலகம் முழுவதும் பாவத்தினால மூடப்பட்டிருந்தாலும், எனக்காக வாழ நினைக்கிற ஒரு பிள்ளைய நான் கொண்டு வருகிற அழிவிலிருந்து நான் பாதுகாத்து, நான் மீட்டுக்கொண்டு அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். தேவன் அப்படியே நிறைவேற்றினார். சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சூரியனும் கேடகமுமானவர். இல்லையா? சொல்லுங்க, அல்லேலூயா. எப்ப தெரியுமா? இந்த உலகத்திற்கு அழிவு வருகிற காலங்களிலே அவருக்கு உத்தமமாய் வாழுகிற தம் பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாய் பாதுகாக்கிறவராயிருப்பார் அவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாவம் பெருகுனா நமக்கு அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். பரிசுத்தத்தை அவங்களுக்குள்ள பெருக்கிக்கிட்டே இருங்க. இல்லையா சொல்லுங்க, இந்த உலகத்தில் வேணா பாவம் பெருகட்டும், தேவனை ஆராதிக்கிற தேவ சபையே உங்களுக்குள்ள பரிசுத்தம் பெருகும் பொழுது பாவங்களை மேற்கொள்ளுகிற பாத்திரங்களாய் தேவன் உங்களை பயன்படுத்துகிறவராக வெளிப்படுவார் அவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் சூரியனும் கேடகமானவர், அவர் கிருபையை நமக்காக கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர். இல்லையா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவரு இந்த வானத்தையும் பூமியை நான் திரும்ப அசைக்கப்பட சொல்லியிருக்கிறார்ல, அப்படி அசைக்கப்படுகிற காலங்களிலே உங்களை காக்கிற கேடகமாய் அவர் வெளிப்படுவார் அவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நன்மை தெரியுமா? என் பிள்ளை எனக்காக உத்தமமா வாழ்றான்ல, அந்த வாழ்க்கைக்காக இந்த தேசமே அழிக்கப்பட நினைத்தாலும் என் பிள்ளைக்கு நான் பாதுகாப்பா, நான் கேடகமா இருப்பேன். அவன் சன்னதியை பெருக பண்ணும்படியாக நான் அவனை உயர்த்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை உள்ளத்துல வைக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். 17:1. போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வயசு என்ன? சத்தமா சொல்லுங்களேன். 99 வயசுல ஒருத்தரை கூப்பிட்டு, நீ ஒழுங்கா நட, எனக்கு முன்னாடி உத்தமமா இரு, 5 வயசுல சொல்றதை இப்ப கேட்க மாட்டேங்குது. 5 வயசு தாண்டி டேய் கொஞ்சம் ஒழுங்கா இருடான்னு சொன்னாலே
நீங்கள் நடந்தீங்களா? நீ நடக்க சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி இருந்தீங்க? நான் எப்படி இருப்பேன்? ஆனால் இங்கே ஒரு தேவனுடைய மனிதனை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். 99 வயசில் கர்த்தர் அவனோடு பேசுகிறாரா. பேசிட்டு சொல்கிறாரு, நீ எனக்கு முன்னாடி வாசிக்கலாமா நடந்து ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்னாடி நீ உத்தமனா நட. அல்லேலூயா, அல்லேலூயா. 99 வயசு அவர் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே எனக்கு முன்னாடி நீ கொஞ்சம் உத்தமனா நட, என் கிருபையை நான் உனக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் கிருபையை நான் உனக்கு கொடுப்பேன், அதனால நீ நடந்து கொஞ்சம் உத்தமனாயிரு. அல்லேலூயா. 90 நமக்கு இப்போ 80 ஒரு பழமொழி உலகத்தில் இருக்குது. 40 தாண்டுனா 40 வயசு தாண்டுனா என் நண்பன் ஒருவருடைய பார்த்து சொன்னேன், பேசிக்கிட்டே இருந்தான், எப்பா உனக்கு நாய் குணம் வந்துருச்சுப்பா அப்படின்னு. ஏன் உனக்கு அப்படின்னா, உனக்கு முன்னாடி எனக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிற? பேசிகிட்டே இருக்கிறியாப்பா, இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை, ஏதாவது சொன்ன உடனே சொல்லி போடுறியே. அது என்ன தெரியுமா, வேறு ஒன்றும் இல்லை, 40 தாண்டா நாய் குணம் வருமா, உனக்கு அது வந்துருச்சு அப்படின்னு. இப்படியே பார்த்துட்டு ஆமாம் போ உனக்கு தான் இருக்குது போ அப்படின்னா. ஆமாம் உனக்கு முன்னாடி எனக்கு வந்துருச்சு, அதனால் கவலை இல்லை. ஆனால் 99 வயசு முதிர்ந்த ஒருவரை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, தரிசனம் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்னாடி உத்தமனாய் நடந்து கொண்டுரு. நம்மளை பார்த்து சொன்ன நம்ம என்ன சொல்லுவோம்? நானே காடுக்கு போகிறேன், வீடு எப்போ போங்குது, காடு எப்போ வாங்குது, எதை சொல்லுவாங்க, வீடு போங்குது, காடு வாங்குது. இந்த வயசில் நான் போய் நடந்து உத்தமனாக இருக்கணுமா? 99 வயசு ஆயிடுச்சு. இந்த 99 வயசு வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், ஒண்ணுமே நடக்கல. இதெல்லாம் ஒரு புலம்பவே இல்லை. ஆனா நம்மளா இருந்தோம்னா, இத்தனை வருஷமா காத்திருந்தோம்பா, ஒண்ணுமே நடக்கல, 99 வயசுல இப்பவும் நான் உத்தமனா இருக்கணுமா? அடுத்த கேள்வி வரும், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி உத்தமனா நடக்கிறதுக்கு? நான் ஒன்றுமே பண்ணலையே. நமக்கு நம்ம செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் கூட நம்ம தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டோம். அந்த தப்பை எப்படி சரியாக மாற்றுறதுன்னு ஐடியா தெரியும் நமக்கு. நான் செய்கிற தப்புன்னு எப்போ ஒத்துக்கவே மாட்டேன். நான் செய்கிற தவறுகளை எந்த காரணத்தை சொல்லி அதை சரியாக மாற்ற முடியும்? ஒரு 99 வயசில் ஒருத்தரை பார்த்து நீ உத்தமதான் நடப்பா, தள்ளாத காலத்தில் நானே நிற்கிறேன், எனக்கே இப்படி இருக்குது, இப்போ நான் உத்தமனா இருக்க சொல்றியே, கிருபை தருவேன்னு சொல்றீங்களே. ஐயா, வயசு ஆகலாம், கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறவே மாறாது, அவர் வாக்கு தத்தங்கள் மாறவே மாறாது. இப்ப சொல்றாரு, நீ உத்தமனாயிரு, இந்த பூமியில உன் சந்ததியே நான் பெருக செய்வேன். இதான் நம்ம சொல்லுவோம். வயசு 99, இப்போ வானத்து நட்சத்திரங்களை போல, கடலின் மணலை போல உன் சன்னதியை நான் பெருக பண்ண போறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சிஎஸ்ஐல ஒரு அண்ணன் இந்த செய்தியை பேசினாங்க, ஞாபகம் இருக்குதா? ஆபிரகாமை குறித்து ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் அவங்களுடைய மெசேஜ் கேட்டு தான் ரட்சிக்கப்படுறேன்னு சொன்னாங்க. ஒரு அண்ணன் பேசினாங்க, ஆண்டவர் இந்த 2 பேர்த்துக்கும் ஒரே ஒரு எழுத்தை மாத்தினாரு. ஞாபகம் இருக்கா சொன்னது? அண்ணன் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆபிரகாமை மாற்றும் பொழுதும் சாராளாய் மாற்றும் பொழுதும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றுவார். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு சொன்னது? ஞாபகம் இல்லை, சந்தோஷம். நான் இப்போ சொல்கிறேன், அப்படின்னா நீங்கள் புதுசாக கேட்குற மாதிரி கேட்பீங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இது ஒரு அண்ணன் சொன்னாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, 99 வயதாக நிறைந்த ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு முன்னாடி கொஞ்சம் நடந்த உத்தமனாயிரு, உன் சன்னதியை நான் பெருக பண்ணிடுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையும் சங்கீதத்தில் வாசித்த வார்த்தையை கோட் பண்ணிட்டே வாங்க. தேவன் நோவாவிற்கு கேடகமாய் வெளிப்பட்டார், இங்கே ஆபிரகாமிற்கு தேவன் தமது கிருபையை கொடுத்தார். சங்கீதத்தில் வாசித்த வார்த்தைகளையும் நான் காண்பித்து கொடுக்கிற கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் ஒப்புமை பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சூரியனும் கேடகமாய் இருந்த ஆண்டவர் அவனுக்கு கேடகமாய் பாதுகாக்கிறவராயிருந்தார்.
ஆபிரகாமிற்கோ தேவன் தமது கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபை இருக்குல்ல, வயசை பார்க்காது, உங்க உத்தமத்தை மட்டும்தான் பார்க்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வார்த்தையில் நீங்கள் ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் எழுதி வச்சிருக்கேன்னா எனக்கு தெரியல. ஆபிரகாமிற்கு ABRAM, இதை ஆண்டவர் ஆபிரகாமாய் மாற்றுகிறார். ABRAHAM, சாரா. சாரா என்று இருந்ததை சாராலாய் மாற்றுகிறார். SARAI, சாராய். இது ஆண்டவர் SARAH. ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வார்த்தையை உள்ளார வைக்கிறாரு. இது நான் அண்ணன் சொல்லி கொடுத்தது, என் ஞாபகத்தில் என்ன இருக்குது. இந்த ரெண்டு பேர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சாராளுடைய வாழ்க்கையிலும் பேரை இனிமே நீ ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய், நீ தேசத்திற்கு தந்தையாயிருப்பாய். ஆனா வயசு 99. இங்கே சாராளுக்கு நகைப்பு உண்டாயிருக்கிறது. அவர் சொல்றார், எப்படி இது சாத்தியம்? தேவனாலே அது ஆகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷனால் இவைகள் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டு பேர் வாழ்க்கையிலும் ஒரே ஒரு எழுத்தை மாத்திரம் உள்ள வைக்கிறாரு. என்ன தெரியுமா? ஹச் என்கிற ஒரு வார்த்தையை உள்ளார வைக்கிறாரு. அது எத்தனை எழுத்து தெரியுங்களா? 2 பேர் கணக்கு பண்ணி பாருங்க. 5ஆவதாக அந்த வார்த்தை வைக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாமிற்கு 5வது வார்த்தையாக ஹச், சாராளுக்கு 5வது வார்த்தை ஹச் பொருத்தப்பட்டிருக்கும். என்ன தெரியுங்களா? கிருபை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 5 என்கிற எண்ணிற்கு எபிரேய பதத்துல தெரியுமா பொருள்? கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கிருபை வச்சாரு. இந்த கிருபை வச்ச பிறகு சொல்றாங்க, பேசும்போது 93 வயசு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 365 நாள் கடந்து போயிடுச்சு. 100 வயசு. சரீரம் செத்ததா இருந்தது. ஆனாலும் தேவ பார்வைக்கு அது அற்பமான காரியம். அது தேவ பார்வைக்கு அற்பமான காரியம். அவராலே ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. நம்ம சொல்லலாம், எனக்கு இருக்கிற பலவீனத்தில் என்னால் முடியாது. இல்லை, தேவன் கொடுக்கிற கிருபை உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணும், உங்களை ஓட வைக்கும், உங்களை வாழ வைக்கும். தேசங்களுக்கு சன்னதிகளுக்கு பெருக்கத்தை கொண்டு வருகிற சன்னதிகளாய் உங்களை மாற பண்ணும். 99 வயதில் சொல்ற ஆண்டவரை பார்த்து, வானத்தின் நட்சத்திரங்களை போல என் கிருபை உன்னை பெருக பண்ணிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை வானத்தின் நட்சத்திரங்களை போல உங்களை பெருக பண்ணுவது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிச்சயமா உங்களுக்கு நன்மை கிடைச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே அவர் பேசும் 99 வயது, அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் கடந்து போயிடுச்சு. ஆனாலும் தன் உத்தமத்தில் நிலைத்து நிற்கிற ஒரு மனுஷனா இருந்தார். இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலன்னு சொல்லி யோசிக்காதீங்க. அதை பிடிச்சுக்கிட்டு செபித்து கொண்டே இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க உத்தமத்தை பார்க்கிற ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற பண்ணுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை நோக்கி பார்த்து, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். அவர் சூரியனும் கேடகமுமானவர். அவர் கிருபையை கொடுப்பார். அவர் கிருபையை தந்தருளுவார். அவர் என் அன்பு தேவ ஜனமே, அக்கிரமங்கள் பெருகின காலத்துல எப்படி நோவா தேவனுக்கு உத்தமமா வாழ முடிஞ்சது? நம்மளால வாழ முடியலையே. ஆறு 9 எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். 6:22 தேவனுடைய கட்டளைகளை செய்து முடிக்கிற நோவாவாயிருந்தார். 16:8 தேவன் அவர்களுக்கு கிருபையை கொடுத்தார். என் அன்பு தேவ ஜனமே,
தேசத்தில் பாவங்கள் பெருகுகிற காலத்தில் நம்மால எப்படி உத்தமமாய் வாழ முடியும்? தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, தேவன் கொடுக்கிற கட்டளைகளை நிறைவேற்றுகிற வாழ்க்கை, அவரிடத்துல கிருபைகளுக்காய் காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை இது. ஆபிரகாமிற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஒன்றுமில்லாதிருந்த காலத்திலும் அவன் தேவனோடு பேசுகிறவனாயிருந்தான். பேசிக்கிட்டே இருப்பாரு அப்பாட்ட. ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டால், நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டால், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறினால் அவரோடு அதிகமாய் சஞ்சரிப்பது உண்டு. நம்முடைய காலங்கள் தாமதமாகிற பொழுதோ அவரை விட்டு விலகி போகிற காலங்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? இந்த காலங்களில் நீங்கள் யார்? வறண்டு போய் இருக்கிற காலங்களில் நீங்கள் யார்? அப்பாட்ட, நான் உம்மோடு வாழுவேன், உத்தமமாய் வாழுவேன் ஆண்டவரே. அவர் நன்மையை கொடுப்பார். அவர் இந்த நன்மை என்ன? தேவ கிருபை, தேவ பாதுகாப்பு. இது ரெண்டு போதும் ஐயா. அப்படி ஆலயத்தில் வைக்கப்பட்டுக்கிற பிரசன்னத்தினால நம்மை பலன் கொள்ளும்படியாக செய்வார். அவர் துதிக்கும் பொழுது அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் அப்பாட்ட நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்துல நான் உத்தமமாய் வாழும்படி எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றிகளை செலுத்தலாமா? கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்த காலங்களில் வாழ்வதற்கு முன்மாதிரியாக ஆண்டவர் நோவாவை, ஆபிரகாமை முன்மாதிரியாக தேவன் வைத்து, இவர்களை போல நீங்கள் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு விருப்பம் ஆண்டவருக்கு உண்டு. அதற்குரிய கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். அதற்குரிய கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். நம் காலங்களில் அவருக்காக இப்படி வாழும்போது ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நன்மைகளை தேவன் நமக்கு தருவார் என்று கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே. கைகளை வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு சின்ன தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே வேண்டிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, வேண்டிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. மனசில் ஒரு ஜெபம், இன்னும் ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. காலங்களெல்லாம் அப்படி தான் இருக்குது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுக்கும் நாட்களெல்லாம் கடந்து போகுது, வயதாகிக்கொண்டே போகுது ஆண்டவரே. ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பை நாங்கள் இன்னும் நிறைவேற்றலை. வேண்டிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராகன்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது நமக்காக நம்மை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண நம்ம மத்தியில் அருமையான மூத்த போதகர் அருமையான சிங்கராஜன் ஐயா வந்து நம்மை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி முடித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை நல்ல ஆண்டவரை ஜீவனோட வேண்டிய வார்த்தைகளை கேட்டு இந்த நாட்களில் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய பாதத்தில் நிலநிற்க வேண்டிய வார்த்தைகள், கடைசி காலத்தில் நிலநித்து நம்ம நடத்த வேண்டிய வார்த்தைகள் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த வார்த்தைகளை பிடிச்சு ஆண்டவருக்குள்ளே பற்றி கொள்வோம். அல்லேலூயா. ஆவியானவரே மெய் துரிக்கிற ஆண்டவரே மெய் சோத்தரிக்கிற எல்லாரும் ஆவியில் ஆண்டவரே சோத்த ஆவி சோத்தில் ஆராய்த்து பாருங்க. ஆலோசத்தை உங்களை உள்ளத்து நாளத்திலிருந்து சோத்திர பலி எழும்பும் போல் என் தேவனுடைய வல்லமை உங்களை மத்தியில் வெளிப்படுகிறது. உங்களை உள்ளத்தில் ஆலோசத்தம்
ஜீவன் இல்லாத ஆவிய தேவன் கொடுக்கவில்லை தேவ பிள்ளை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜீவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. பிரேசரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ராஜாதி ராஜாவே மை நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவரே மைக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு உள்ளத்திலே பதிக்கப்படும்படியாய் ஒரு உள்ளத்திலே கிரியை செய்யும்படியாய் இந்த கடைசி நாட்களை எழும்பி பிரகாசிக்கிறவராய் ஆண்டவரே மாற்றப்பட தேவன் கிரியை செய்யும்படியாய். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முச்செடியில் பக்தன் மோசேயிற்கு தரிசனம் தரவில்லையா? கண்மாலை மேல் கேட்கும் ஏலியாவுக்கு வல்லமை அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? உள்ள கீதியோனுக்கு அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல உற்சாகத்தோட தேவ பிள்ளைய அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அறிந்த நம்முடைய பிள்ளைகள் உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மங்கி போன ஆவியா அல்ல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பப்பட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே கபர தரகந்தோரே வல்லவா ஓ தீபோ ரதரோ கர்த்தருடைய ஈஸ்வரதிரி ஆவியானவரை கொண்டிருக்கிறேன். ஓ ஹalleluya காட்டுவே கர்த்தாவே வீட்டிலே ஓ தீபோ ரதரி பாக்கியவா அக்கினியா இறங்குவீராக. அக்கினி மகிமை இறங்கும்படியாய். ஹalleluya அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆவியானவரே. ஓ உம்முடைய வல்லமை இறங்கட்டும். நிரப்புங்க உம்முடைய மகிமையினால நிரப்புங்க. பாக்கியவான் ஆமென். நிரப்புங்க ஆவியானவரே. ஹalleluya அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரீதோ ரபலா உதவல நீகந்தரபலை உதலா நீகந்தரபல. ஆமென் ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya. கேடகமானவர் இறங்கலுமே. ஒரு அக்கினி அபிஷேகம் நம்மை நிரப்பட்டும். ஒரு அக்கினி அபிஷேகம் நம்மை நிரப்பட்டும். ஒரு பெரிய அபிஷேகம் நம்மை நிரப்பட்டும். தந்த அபிஷேகத்துல கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆவியில நிரம்பு. ஆவியில நிரம்பு. அந்த கிருபையையும் பெறுவோம். மகிமையை பெறுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே மை துதிக்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சோபன ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே நாம ஒரு நாட்கள் உத்தமனா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே கருத்துல கொடுத்து எல்லாரும் சோபணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த போல் காலத்துல ஆண்டவரே சபையை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நிரப்பப்படும்படியாய்
வல்லமையினால் இறக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ய முடியாய். பரலோகத்தின் தேவனே எமக்கு நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. இறக்க சிவீராக தெய்வதாசனுக்காய் குடும்பத்துக்காய் ஆண்டவரே தெய்வ பிள்ளைகளுக்காய் நம்முடைய கருத்தில் அர்ப்பணி ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல என்ன நோக்கத்தோட தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய பாடத்தில் கடந்து வந்தார்களோ அந்த நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றணுமே, அலுப்புட செய்யணுமே ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர என் தேவன் கிரியை செய்யும்படியாய் கர்த்தாவே தாமத்தில் ஜெபிக்கிறோம். உத்தமமாய் மாறணுமே, உத்தமமாய் மாறணுமே, உத்தமனாய் உள்ள பிள்ளைகளாய் மாற்றப்படும்படியாய் கர்த்தாவே நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே நீர் அளிப்புட செய்வீராக. உம்முடைய வார்த்தையை கொடுத்த தாசனை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களை வதக்கிற வார்த்தைகள் ஆண்டவரை ஒருபோது வீணாய் போகிறதே கல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. வார்த்தையினால தம்முடைய பிள்ளைகளை உத்தமனாய் நடக்க என் தேவன் கிரியை செய்யும்படியா கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே எமக்கு நன்றி ஆண்டவரே. வேதனையோட வந்த தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில் விடுதலோட கடந்து போக உதவி செய்வீராக. பாரப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தை இறக்கி ஆண்டவரே சமாதானத்தோட கடந்து போக உதவி செய்ய முடியாது கர்த்தாவே நாமத்தில் ஜெபிக்கிறோம். அளிப்புட செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே கொடுக்க ஆண்டவரே தேவ சமூகத்தில் செய்யப்பட்ட ஒரு காரியங்கள் ஆசீர்வதிப்பீராக. காணிக்க பகுதிகள் ஆசீர்வதித்த தேவன், வார்த்தை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து நடத்த முடியாது ஆண்டவரே நம்முடைய கருத்தில் ஒப்புக்கூடி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றுவீராக ஆண்டவரே. அளிப்புடைய சேமியை ஜெபிக்கிறோம். வருகிற தேர்தலில் ஆண்டவரே ஒரு நல்ல ஆட்சியமே நீர் உதவி செய்ய முடியாது கர்த்தாவே நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளை கண்ணீருக்கு பதில் கொடுக்கணுமே, அளிப்புடைய செய்யணுமே ஆண்டவரே. அதிசயத்தை காணப்பட முடியாது கர்த்தாவே நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே. திருமணத்துக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நடத்துகிறாக. அளிப்புடைய சேமிய ஆண்டவரே நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஒரு நன்மை குறைபடாதபடி தெய்வ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிரியை செய்ய முடியாது கர்த்தாவே நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா தடைகளையும் மாற்றுவீராக. அளிப்புடைய சேமியை ஜெபிக்கிறோம். எங்களை ஒருவரை முற்றிலுமாய் தாழ்த்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரே சோதரே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோதரே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஐயா ஆசீர்வாதம் கூறு, ஆசீர்வாதம் கூறு. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையும் பாதுகாப்பும் வந்திருக்கிற நம்ம அத்தனை பேரோடும் அருமை தேவதாசர்களோடும் வர தவறின கற்றுடை பிள்ளைகள் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அப்படியே வலது கரத்தை தலையின் மேல வச்சு நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது, தீங்கில்லை நோய் இல்லை, தோல்வி இல்லை, சாத்தான் தோற்கடிக்க முடியாது, தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தோற்கடிக்க தீங்கும் என்னை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜெபிக்க விரும்ப